கொட்டை காஞ்சி போச்சு. கொட்டை காஞ்சிட்டா 2 நாள்லேவா? ஆமாம், இது மாதிரி காஞ்சா எப்படி அறியுது? கஷ்டமாக இருக்குது. சிவதா நீ அறியா சிவதா? அவ்வளோப்பா, நாளைக்கு காலேஜுக்கு வந்து தெரியும். பயப்பிள்ளைங்க 2 பிளான் பண்ணுதுங்க. என்ன பிளான் பண்ணுதுன்னே தெரியல. இந்த எனக்கு தெரியாமலே குசுன்னு பேசுதா. இந்த புலிலாம் பேக் பண்ணி ப்ரொஃபஷனல் கொரியர் போயிட்டு நாங்கள் திருவிழா கடைக்கு வந்துட்டோம். நான் ஸ்வேதா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், புலி பார்சல் பண்ணி அனுப்புகிறோம். மொத்தம் 25 கிலோ புலி. இது வந்து 15 கிலோ, இது 10 கிலோ. அதாவது 5 கிலோ கவரில். இதில் 3 இருக்குது, இதில் 2 இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்றைக்கி வந்து செகண்ட் டே திருவிழா தான். எங்கன்னா பிள்ளையார் மிஸ் பிள்ளையார் குப்பம் திருநங்கைகள் அழகி போட்டி. இன்றைக்கி நான் அப்புறம் அவினாஷ், தார்னேஷ் எல்லாருமே பார்க்க போகிறோம். பட்டு ஸ்வேதா வந்து இன்றைக்கும் நான் போயிட்டு காலையில் போய் விட்டுட்டு கூப்பிட்டு வந்தேன். நாளைக்கு வந்து ஸ்வேதா ஃபுல்லாக வீட்டில் தான் இருப்பாங்க. ஸ்வேதாவுக்கு நாளைக்கு லீவு போட்டுச்சேன்னா இங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேமிலி கூட இருக்கணுன்ட்டு ஸ்வேதாவுக்கு ஆசை. ஸோ அதனால் ஆமாம், இன்றைக்கி வந்து செகண்ட் டே. கம்னுரா திருவிழாவுக்கு நாங்கள் கிளம்புறோம். அழகி போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பட்ஜெட்டை பிரித்து கொடுத்துட்டோம். அவினாஷ் கிட்டேயும் தார்னேஷ் கிட்டேயும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக அமௌண்ட்டு குறைஞ்சிச்சு. ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் இல்லையா, நம்ம கூட தான் இருப்பானுங்க. இருந்தாலும் நம்ம பின்னாடி ஏதாவது வாங்கி சாப்பிடுவானுங்க. அதனால் அவங்ககிட்ட 100 ரூபா கொடுத்துட்டேன். ஸ்வேதாவுக்கும் பட்டுக்கும் இதுக்கப்புறம் தான் காசு தரணும். அவங்ககிட்ட ஒட்டு மொத்தமாக கொடுத்துட வேண்டியதான். பட்டு வந்துட்டாங்க. எனக்கு தாருக்கு ஸ்வேதாக்கு 200 குத்தியா, கிரியாக்காக்கு 100 குத்தியா, இன்னைக்கு எனக்கு தாருக்கு 100 குத்தியா. இப்ப கிரியாக்காக்கு 50 ரூபாய். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு கிரியாக்காவுக்கும் ஸ்வேதாவுக்கும் ஒரே காசு தான். அது எவ்வளோ சொல்ல மாட்டேன். பட்ஜெட் அதிகமா கொடுக்குறாங்க தான் ஸ்வேதாக்கு. இல்லையே, நான் சொல்லவே இல்லையே. நம்ம வாங்கி சாப்பிடலாம். நம்ம வாங்கி சாப்பிடலாம். வாங்கி சாப்பிட போகிறாங்க. ஆமாம், அவங்க மட்டும் கும்பலா வச்சுப்பாங்க. நீங்கள் வந்து அப்படியும் இவனுக்கு நான் நேத்து இவனுக்கு 2 பேருக்கு நானும் கொடுத்தேன் தெரியும்ல. அப்ப இன்னைக்குலாம் கரண்ட் இன்னைக்கு என்கிட்ட குடுன்னு கேட்கக்கூடாது. சேர்ல ஃபங்க்ஷன் சேர்ல உட்காந்துதான். ஃபங்க்ஷன் சேர்ல கண்டு ஊந்துட்டேன். கேஷுவலா 4 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசினே இருந்தோம் பாரு. ஒரு கால் புட்டு கீழே ஊந்துட்டான் அப்படியே சேர்ல இருந்து. நல்ல வேலை யாரும் பார்க்கல. அவங்க அம்மா கிட்ட போன் அடியா, போன் பாக்குறேன்னு யூடியூப்ல வீடியோ எடுறாங்க. அக்கா இங்க பாருங்க, தார்னேஷ் வந்து செல்லு பார்க்கறான். அக்கா இங்க பாருங்க, தார்னேஷ் வந்து ஃபோன் பார்க்கறான். ஹலோ फ्रेंड्स, நான் இப்பதான் எடுத்தேன். அப்படியே இங்க வா. இத குழந்தைக்கு வாங்கி இருக்காங்கப்பா. ஓட்ஸ் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா மாட்டுக்கு தவிடு காட்டுற மாதிரியே இருக்குது. எப்படிதான் சாப்பிடுறானோ பாவம் புள்ள. நல்லாவே இல்ல. சின்ன பசங்க நல்லா இருக்கு டேஸ்ட். நல்லா இருக்கா? நல்லா இல்ல, மாட்டுக்கு தவிடு காட்டுற மாதிரியே இருக்குது. உனக்கு பிடிச்சிருச்சா? அவனுக்கு மாமா அவனுக்கு நான் காலையிலே குடிச்சேன். சூப்பரா எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க, புலி பார்சல் பண்ணி அனுப்புகிறோம். மொத்தம் 25 கிலோ புலி. இது வந்து 15 கிலோ, இது 10 கிலோ. அதாவது 5 கிலோ கவரில். இதில் 3 இருக்குது, இதில் 2 இருக்குது. என் கூட வந்து ஸ்வேதா ஹெல்ப் பண்ணுறாங்க. இதெல்லாம் போட்டு டேப்லாம் அடித்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறா. பட்டு வந்து கறி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இது எடுத்தாந்தேன், பச்சை முந்திரி கொட்டை எடுத்தாந்தேன். அது செய்யறதுக்காக சிக்கன் வாங்கி வர போகிறான். பச்சை முந்திரி கொட்டை போட்டு சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டா அப்படியே வேறு லெவலில் இருக்கும். இங்கே இதான் ஒட்டு வேட்டி ஏன்னா அதில் 3 கவர் இருக்குது. பாருப்பா. 3 தான் இருக்குது. பாரு காட்டு, இப்படி காட்டு. இருக்குதுமா? இதே பாரு, அதில் காட்டு. நீ தான் ஏந்து வரணும். மேலே 1 இருக்கு, அடியில் 2 இருக்குது. ஏன்னா இன்னொன்று போட்டால் பத்தாது, குறைவாக தான் இருக்குது. இன்னொரு பார்சல் வச்சா பத்த மாட்டுது. அப்படி ஒட்டக்கூடாது. அது அப்படி ஒட்டக்கூடாது, உள்ளே வைக்கணும். போன வருஷம் அந்த மாதிரி தான் பண்ணோம். அது வாட்டமாக விட்டா அது மாதிரி வரும். அந்த மூளை
அவங்க முளையார அழகாக ஒட்டி விடணும் மூலையில் அதுக்குள்ளே ஐயோ அதை மடக்கிக்கிறீங்களா அதுக்கு நேராக ஒட்டுங்க கரெக்டாக இருக்குது கீழே கொட்டினியா ஒட்டிட்டுமே ஆனால் சுற்றி சுற்றி ஒட்டுவோம் முஞ்சி நம்ம சுற்றி அப்படி பிரியாத அளவில் ஒட்டுவோம் சுற்றி சுற்றி பிச்சிக்கும் சுற்றி அப்படியே சுற்றி ஒட்டிடணும் சுற்றி ஒட்டிக்கின்னு வரணும் சுற்றி சட்டை யூனிஃபார்ம் போட்டுக்கிற பேருக்கு இது 2 பேரும் புலி வேலை செய்யறதுக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க அன்னைக்கு வாங்கி தான் அன்னைக்கு போடல பண்றது ஆமா இந்த கலர் பொட்டி வந்து 10 கிலோ காக்கி பொட்டி வந்து போன டைம் அவங்க வந்து 10 கிலோ தான் வாங்கினாங்க லாஸ்ட் டைம் 10 கிலோ தான் வாங்கினாங்க புளி அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 25 கிலோ வாங்கி அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பிரித்து தர போகிறேன்னு சொல்லிட்டு தான் 25 கிலோ எவ்வளோ வரனாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து இங்கே நாங்கள் எப்படி விற்போமோ அதே ரேட்டுக்கு தான் அப்படி விற்கிறோம் எடுத்து எடை வச்சுலாம் எல்லாமே திரும்ப திரும்ப வாங்குவாங்க புளியில் அரியறதுக்கு 1 கிலோ அரிஞ்சா 50 ரூபா ஆமாம் நம்ம சொந்தக்காரர் 40 ரூபா வாங்கின்னு அறியிறாங்க கொட்டை காஞ்சி போச்சு கொட்டை காஞ்சிட்டா 2 நாள்லேவா ஆமாம் இதுமாரி காஞ்சா எப்படி அறியுது கஷ்டமாக இருக்காது சிவேதா நீ அறியா சிவேதா ஆளப்பா நாளைக்கு காலேஜுக்கு போன தெரியுமா கையில் அதோட கை கருப்பு கலர்ல இருக்கும் பண்ணுவாங்க வச்சன ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா என்னலாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க ஏய் வச்சன் முடி வெட்டிட்டான் ஏய் சூப்பரா இருக்கு அவருக்கு வெக்கம் வருது அவனுக்கு யார் வளம்புக்குனா தெரியுமா நான் தான் புளி வச்சேன் புளிலாம் பேக் பண்ணி ப்ரொஃபஷனல் கொரியர் போயிட்டு நாங்கள் திருவிழா கடைக்கு வந்துட்டோம் நான் ஸ்வேதா அவினாஷ் எல்லாருமே டார்னேஷ்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் வாங்க என்ன பாடுபடுத்த போறீங்களோ வா என்ன இது காரா எத்தனை நாள் வச்சிருப்பா எத்தனை நாள் சரி எத்தனை நாள் வச்சிருப்பா ஒரு அடங்க மாட்டான் பாருங்க அக்காவெல்லாம் அடிக்கிறான் இவன் மாமா போன வாங்க போன் பண்ணு நீ போன் பண்ணு மாமா போன் பைத்தியம் பைத்தியம் 100 ரூபாய் கூட சொல்லுமா பயப்பிள்ளைங்க 2 பிளான் பண்ணுதுங்க என்ன பிளான் பண்ணுதுன்னே தெரியல இந்த எனக்கு தெரியாமலே குசு குசுன்னு பேசுதா இந்த அவங்க 2 பேரும் காதுல பேசிக்கிறாங்க என்ன ஆச்சு ஒரு கடை நின்று வரீங்க ஒரு கடையில ஒன்றாவது வாங்கினீங்களா என்ன வாங்குறது எல்லாமே அழகா இருந்தா என்னால வாங்க ஏன்னா எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அதனால எதுவும் வாங்க முடியல எல்லாமே இருக்குது பைசா பார்க்கணும்ல நம்ம மட்டும் வாங்கிட்டே போனா அப்புறம் எதுக்கு ஒரு என்ன பின்னாடியே வந்துட்டானுங்க உனங்க கை எதுவும் வாங்கினடா கடை முடிஞ்சிட்டு பொரி மட்டும் பொரியும் சிப்ஸும் வாங்கிட்டு நான் அப்படியே காலேஜ்
காலேஜில் போனது காலி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பையன் அழுதான். நான் சொன்னேன் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுத்துடுங்க, அதுக்கப்புறம் கையில் வச்சுக்கிட்டே எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னேன்னா, நேற்றே 2500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவனே தேவலாம், பஸ்ஸனே தேவலாம். என்னதான் என்னப்பா